ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. என்னதுன்னா வெங்காய சாதம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம சோம்பு, ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். நம்ம இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த ரெண்டு தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு, அதாவது ஒரு 3 பூண்டு அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். ஒரு 3 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம சால்ட் சேர்க்குறோம். காலையில் நீங்கள் சாப்பாடு கட்டுறதுக்கு டக்குன்னு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா வெங்காய சாதம் உங்கள் மைண்டுக்கு வரணும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க காரத்துக்கு. ஸோ அந்த வெங்காயம் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, அதுக்காக. பச்சை மிளகாய் 3 சேர்க்கறதுனால ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. அந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஆர்டினரி ரைஸ்லேயே செய்யலாங்க. நானும் ஆர்டினரி ரைஸில் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சுவையான வெங்காயம் சாதம் ரெடி.